Dear people, கர்த்தர் நல்லவர். இந்த ஜெபமே ஜெயம் ப்ரோக்ராமுக்கு ஜெபிக்கிறது அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் மனைவி வாழ்த்தி வரவேற்கிறோம். Praise the Lord. கர்த்தர் பெரியவர். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். Amen. சென்ற வருடம் முழுவதும் காப்பாற்றி இந்த ஜனவரி 1ஆம் தேதி 2025 நம்மளை பிரவேசிக்க வைத்திருக்கிறார். நான் சொல்லுது பெரிய கிருபை, Amen. தேவனுடைய பெரிய தயவு. Amen. நம்ம தான் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அற்புதமாய் நமக்கு உதவி செய்ய போகிறார். Amen. கர்த்தர் நமக்கு பலப்படுத்த போகிறார். Amen. அவருடைய தயவும் அவருடைய இரக்கமும் ரொம்ப ஆச்சரியமாய் நம்மை உதவி செய்ய போகிறது. Amen. அதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாம் மத்திய 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்ல போகிறோம். Amen. இதை பார்த்து படிக்கிறது, நான் சொல்கிறேன் பாருங்க, மனப்பாடமாக அவங்களுக்கு தெரிஞ்சாலும் வேதத்தை திறந்து பார்த்து படிங்க, பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். Amen. மனப்பாடமாக தெரிஞ்சால் கூட அப்படியே கடன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. பார்த்து கண்கள் அந்த வார்த்தையின் மேல் படட்டும். Amen. கண்கள் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கட்டும். கண்கள் அந்த வார்த்தை பெரிய ஒரு நம்பிக்கையை கொண்டு வரட்டும். Amen. பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாகன்றத உண்மையாய் விசுவாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. Amen. பெரிய நன்மைகள் உண்டாக ஆரம்பிக்கும். Amen. நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ணும் போது வெளியரங்கமாய் கர்த்தர் பலன் தர வல்லவராக இருக்கிறார். Amen. இதுவரே உண்மையாய் உண்மை நோக்கி பார்க்கிறப்பா, Amen. எனக்கு உதவி செய்ய அப்படி ஜெபித்து பாருங்களேன். கர்த்தர் பெரிய நன்மைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். Amen. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவே, உம்முடைய நாமம் தாம் பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென். ஜெபம் பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நாம் எடுத்து வந்து இருக்கிறோம். கர்த்தாவே, அப்பா பிதாவே, நீ நல்லவர், நன்மைகளை செய்கிறோமா இருக்கிறதே, அதுக்கு கோடி ஸ்தோத்திரம். விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் திருரத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்தெடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை அழைத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. முன்கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்கள் மேல பாராட்டு நம்முடைய மகா பெரிய அன்பிற்காக உமக்கு நன்றி அப்பா. தயவிற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்பா பிதாவே, உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஜெபமே ஜெயம் ஜெப கூடுகைக்கு ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே கூடி சேர்த்த கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு மனமா எங்களை இணைத்த கிருபைக்காமுக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காமுக்கு நன்றி. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு உம்முடைய செவிகள் திறந்தவர்களாக இருக்கிறது காமுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீங்கள் என்ன வார்த்தையை கொண்டு எங்களோட பேச இருக்கிறீரோ ஆண்டவரே, அந்த வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக, உற்சாகமாக்குவீராக, பலப்படுத்துவீராக. எங்களோட ஆவி ஆண்டவரை இன்னும் அதிகமாய் பலப்படட்டும். உங்களுடைய வார்த்தை மூலமா பலப்படட்டும் ஆண்டவர். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. பார்த்து கொடுக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஆவினால் நிரப்புவீராக. உடைய பிரசனத்தினால் நிரப்புவீராக. உடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Dear people, கர்த்தர் உங்களை நிலைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உண்மையாக சொல்றேன், நான் என் மனைவி விசுவாசித்து சொல்லுகிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற கணவன் மனைவிகளுக்கு சொல்லுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆமென். அதனாலதான் கர்த்தர் இதை பார்க்கும்படிக்கு உங்களை கிருபை செய்திருக்கிறார். ஆமென். 1 கோடி வியூஸ் வீடியோஸ் இருக்கலாம் யூடியூப்லேயும் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லையும். ஆனால் இதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். கர்த்தரே உங்களை இதை பார்க்க வைக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆகவே ரொம்ப மனதார உங்களை ஆஸ்வதிக்கிறோம். நானும் என் மனைவி இருவரும் ஒருமுறைப்பட்டு உங்களை ஆஸ்வதிக்கிறோம். ஆமென். நல்லா இருங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. வார்த்தைகளை விசுவாசிங்க. ஆமென். விசேஷமா சங்கீதம் 112. இட்ஸ் a profile picture of a believer, blueprint of a believer's life. ஆமென். ப்ரொஃபைல் பிக்சர்ல எப்படி சொல்றதுன்னா, ஒரு இப்படிதான் மாடல். எஸ், ஒரு விசுவாசினா அப்படிதான் இருப்பான். அவருடைய பிக்சர், அவனோட ரூபம், வடிவம், கர்த்தருடைய ஐடியா இப்படிதான் இருப்பான்.
இப்படிதான் அவன் செயல்படணும், அவன் கர்த்தருக்கு பயப்படுவான். இதெல்லாம் கர்த்தருடைய ஆசை, ஒரு மனுஷனுடைய ஆசை இல்லை, கர்த்தருடைய ஆசை. இந்த ஆசைய ஒரு மனுஷன் தனக்குள்ள கொண்டு வந்து அவர் சொல்ற மாதிரி நடக்கும்போது பிரம்மாண்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க இந்த வசனங்கள். என்னால அதாவது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த படம் ரொம்ப பெருசு. ஒரு படத்துக்கோ இல்லை ஒரு ஆக்டிங் கரியருக்கு, ஒரு நடிப்புக்காக போகிற ஒரு ஆள் ஃபோட்டோ வைத்திருப்பார் ஒவ்வொரு போஸ்டில். அப்போது ஃபோட்டோ தான் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு, நல்லா கோட்டு போட்டுட்டு, இல்லை வேஷ்டி போட்டுட்டு, மீசை வச்சுட்டு, மீசை இல்லாமல். அப்போது அதை பார்க்கும்போது சரி இந்த கேரக்டரை இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த முகம் இந்த கேரக்டருக்கு செட் ஆகும் அப்படின்னு இந்த டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் இப்படி தான் இருந்தால் நல்லா இருக்கும்னு கர்த்தர் திட்டம் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் உங்கள் லைஃப்க்கு. அதுதான் சங்கீதம் 112. இப்படி இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ பயத்தோட வாழ்ந்து கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் இரக்கமாயிருந்து, ஒழுக்கமாயிருந்து, பயபக்தியாயிருந்து. அதனாலதான் திருமணம் குடும்ப வாழ்க்கை பற்றி அவ்வளோ நாட்கள் பேசணும். இருவருக்குள்ள சந்தோஷமாயிருந்து, விசுவாசமாயிருந்து, இருவருக்குள்ள நட்பாயிருந்து, வேற ஆட்கள் மேல கண்களை பாய விடாம எல்லாம் சந்தோஷமாய் இருவரும் சேர்ந்து அனுபவித்து விசுவாசித்து இன்பத்திலும் துன்பத்திலும். கல்யாணம் ஆகும்போது அப்படிதானே ப்ராமிஸ் பண்ணோம், சுகத்திலும் சுக குறைவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நேரத்திலும் கூட இருந்து விசுவாசித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களை கத்துக்குள்ள வளர்த்து அவர்களுடைய சந்ததியை பார்த்து. நானும் மனைவியெல்லாம் பெரிய திட்டத்தோடு தான் இருக்கும், அதுக்கு முன்னாடி கிளம்ப போறதில்லை இங்கிருந்து. அது உங்களை உற்சாகப்படுத்துறேன். பல தலைமுறைகளை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், பேர பிள்ளைகளை பார்க்கணும், கொள்ளு பேர பிள்ளைகளை பார்க்கணும், அதுக்கப்புறம் என்னது எள்ளு பேர பிள்ளைகளா எல்லாரையும் பார்க்கணும். சும்மா பார்க்கறது மட்டும் கிடையாது, எல்லாமே ஒழுங்காக வளர்க்கணும் கர்த்தருக்குள்ள வார்த்தைக்குள்ள. அப்படி ஒரு ஆட்களாய் இருந்து செல்வ செழிப்பாய் இருந்து முதிர் வயதிலும் கனமுடையவனாய், நல்ல ஐஸ்வர்யமுடையவனாய், நல்ல தீர்க்காயுடையவனாய், நல்ல புஷ்டியாய் பசுமையாய் எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தருடைய ஆசை? இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? முதலாவது அந்த படம், கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற திட்டம், இதுதான் கர்த்தருக்காக வைத்திருக்கிற திட்டம், ஆசை அப்படின்னு அந்த அறிவு, அந்த வெளிச்சம் அப்படி ஸ்பார்க் ஆகும் போது இல்ல ஜெபங்கள் உருவாக ஆரம்பிக்குது. ஆசைகள் வரும்போது ஜெபம் பிறக்க ஆரம்பிக்குது. ஓ இப்படிதான் இருக்கணும், ஆண்டவரே உதவி செய்யுங்க. அதற்கு முதலாவது வேதத்தை பார்க்கிறோம், படிக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து வரும்போதே தெரியுதா கர்த்தருக்கு பயப்படுதே ஞானத்தில் ஆரம்பம். ஞானம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ கர்த்தருக்கு பயந்து வாழணும், வார்த்தை கீழ்ப்படிந்து வாழணும், அவருக்கு இணங்கி அவருக்கு அர்ப்பணித்து வாழணும், அவருடைய திரு கட்டளைகள் அவருடைய வார்த்தைகள் மேல பிரியமானவர்களாய் ரொம்ப ஆசையாய், வேண்டா விருப்பம் இல்லை, கட்டாயத்தினால அல்ல, ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. ஆண்டவரே வாட் a wonderful இஷ்டமா word. We should be greatly delighting in the commandments of God. அப்படி இருந்து அப்படி பண்ணும்போது என்ன நடக்குது பாருங்க. Blessings in life starts with a heart that's oriented towards God and His will. கடவுளுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பப்பட்ட ஒரு சித்தத்துக்கு நேராய் திருப்பப்படுகிற ஒரு இருதயத்தில் இருந்து ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கும். எப்படி வேணா வாழலாம், இல்ல இப்படிதான் வாழணும்னு நம்ம திட்டமிடும் போது blessing starts to flow. Blessing
starts to flow. ஆமென். Blessing starts to flow. ஆமென். ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு இருக்கிற நிலை மாறி, ஆண்டவரே இதுக்கு மேல நான் எங்க கொண்டு போய் வைப்பேன் ஆண்டவரே, அவ்வளோ இருக்க அப்படின்ற ஒரு நிலை உண்டாகும். ஆமென். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நான் ஆசைப்படுறேன். சூழ்நிலை மாறும். ஆமென். உங்களை தேடி தேடி வந்து கிஃப்ட்ஸை கொடுப்பாங்க, உங்களை தேடி தேடி வந்து நன்மையில கொடுப்பாங்க. ஆமென். கர்த்தர் கொடுக்க சொன்னார். ஆமென். கிணத்து கோப்பில் ஒரு ஊழியக்காரருக்கு அவர் தேடி வந்து விமானங்களை கொடுத்துட்டு போவாங்களா? ஐயா தயவுசெய்து புடி, கர்த்தர் கொடுக்க சொன்னார். நான் விசுவாசிக்கிறேன். அதை விட பிரம்மாண்டங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் வானம் பரியந்தம் உயர்ந்தவைகள். ஆமென். அதில் எங்க ஆரம்பிக்குது? A heart that's oriented towards God, that is calibrated towards God, that is in line with the word of God. கடவுளுடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பப்பட்ட அந்த இருதயம். அது விரோதமா இல்லை, உதட்டளவில் இல்லை, இருதயத்தில் இருந்து உண்மையாய் ஆண்டவரே பிரியம் இருந்துச்சுன்னா எப்படியாவது பார்க்க தோணும். என் மனைவி மேல எனக்கு பிரியம் இருக்கிறதுனால என் மனைவியை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. சரிங்களா? எவ்வளோ ஒரு கூட்டத்தில் சில நேரத்தில் பாருங்க, சில நேரத்தில் ஒரு வேலையை நான் போயிருப்பேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு என் மனைவி சரியாக போயிடும். அதுக்கப்புறம் போய் நான் மீட் பண்ணல, என் கண்ணு முதலாவது போய் மனைவியை தான் தேடும். அங்கே பொண்ணு இருக்கா, மாப்பிள்ளை இருக்கா, இவங்க இருக்கா, முதல் என் கண்ணு போய் தேடுறது பார்த்தீங்கன்னா என் மனைவியாக தான் தேடிட்டு இருக்கோம். இதெல்லாம் பிரியம். சில நேரத்தில் பிள்ளைங்க ஸ்கூலில் ஆனுவல் டே தான் நடக்கும். காரை நிறுத்திட்டு போகிறதுக்குள்ள பிள்ளைகள் கூடி போயிடுவாங்க. ஏன் கண்ணு பிள்ளைகளையும் மனைவி தானே பண்ணுது, தேடுது. எங்க இருக்காங்க? நல்ல வேலை, கர்த்தர் கொடுத்துருக்க ஹைட்னால கண்டுபிடிச்சிடலாம். அவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு. ஓகே, அப்போ மற்றவர்கள் மேல ஏன் போக மாட்டேங்குது? பிரியம் இல்லை. ஏன் மனைவி மேல பிள்ளைகள் மேல போகுது? பிரியம். அப்போ கர்த்தருடைய கட்டளைகளை பிரியமா இருந்தா கண்ணு நேரம் எங்கதான் ஓடும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் ஓடும். பைபிளை படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரியம் இருந்துச்சுன்னா கண்ணு என்ன பண்ணும்? ஓடும். பைபிள் படிக்காம ஒரு நாளை முடிக்க முடியாது, பைபிள் படிக்காம ஆரம்பிக்க முடியாது. அதனாலதான் ஜெபம் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமானது. இது நீங்க வேதம் படிக்கிறதுக்கு நிகர் கிடையாது. நீங்க இதை வந்து ஊறுகாய் மாதிரி வச்சுக்கணும். ஜெப ஜெயத்தை மெயின் சாப்பாடு கடவுளுடைய வார்த்தை, அதை நல்லா படிக்கணும். ஊறுகாய் மாதிரி ஜெப ஜெயத்தெல்லாம் பயன்படுத்திக்கணும். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா நல்லா சுளீர்னு என்ன பண்ணுவோம்னா இன்னும் நல்லா சாப்பிட வைக்கும். இந்த மாதிரி இந்த ஜெப ஜெயம் என்ன பண்ணுவோம்னா உங்களை எல்லாம் இன்னும் நல்லா வேதம் படிக்க வைக்கும், இன்னும் நல்ல பர்சனல் ப்ரேயர் பண்ண வைக்கும், இன்னும் கர்த்தரோட நேரம் செலவு பண்ண வைக்கும், அறிக்கை செய்ய வைக்கும், கன்ஃபஸ் பண்ண வைக்கும். அதனால தான் இந்த ஜெப ஜெயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் என் மனைவி விசுவாசித்து கர்த்தருடைய திட்டத்துக்கு எங்களை அதில் ஒத்துழைத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இவங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையின் மேல இருக்கிற பிரியம் அதிகரிக்க அது கர்த்தர்கிட்ட கேளுங்க. கடவுளே இந்த வருஷம் நான் செபிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும், வேத வாசிக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும், வார்த்தையை வாசிக்கிறது மட்டும் இல்லை கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கணும். இப்படி நான் என்னை அப்ளை பண்ணும்போது என்னை நான் வார்த்தைக்கு படிக்கிறதிலும் அது படிக்கிறதிலும் நான் என்னை திருப்பி கொண்டு வரும்போது ஆசீர்வாதம் ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். எப்படி ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும்னா உங்களால தடுக்கவே முடியாது, அப்படி இருக்கும். உபாகம் 28 பார்த்தோம்ல இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து மேற்கொள்ளும், பழிக்கும், எல்லாம் உங்களோட பிடிக்கும். பிடிச்ச பேய், பிடிச்ச சாபம், பிடிச்ச தரித்திரம் அதெல்லாம் ஓடி போயிடுச்சு. அல்வாரி செல்வேல எல்லாம் முடிஞ்சு போச்சு. வினதமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பிடிச்சிருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருக்கு உங்களை பிடிக்கும். அதனால அவருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து பிடிக்கும். நம்ம செய்ய வேண்டியது வார்த்தையை படிக்கணும். ஓகே பீப்புள், ஸோ நல்ல சந்தோஷமாக இந்த இரவு தூங்க போங்க. நாளைக்கு திரும்பி காலையில் விடாம மெடிடேட் பண்ணுவோம். காலை இரவு ஜெப ஜெயத்தில் கலந்து கொள்ளுங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஜெபம் பண்ணலாமா? பிதாவை நன்றி சொல்லி செபிக்கிறோம். நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே,
நன்றி. வார்த்தைகளை படிக்க, கற்றுக்கொள்ள, மெடிடேட் பண்ண நீ எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 112 எங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சரா வைத்திருக்கிறீங்க, ஆமென். ஒரு ப்ளூ பிரிண்டா வைத்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழட்டும், சுகமா வாழ்ந்திருப்பார்களாக. நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நல்லா இருக்கணும் ஆண்டவரே. என் மக்கள்லாம் நல்லா இருக்கணும். ஆமென். 112 அப்படியே எங்க வாழ்க்கையில் நிறைவேறட்டும். ஆமென். இரவு எல்லாரும் சமாதானமான இரவா இருக்கட்டும். ஆமென். வியாதிகள் நீங்கட்டும், கடன் நீங்கட்டும், குடும்ப சண்டைகள் நீங்கட்டும், ஆமென். ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும், ஆமென். தேவ சித்தம் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கட்டும். ஆமென். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், ஆமென். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும். ஆமென். கர்த்தாவின் தூக்கம் இல்லாமை என்கிற அந்த பிரச்சனை அகன்று போய் ஆமென். கர்த்தரின் உதவி செய்கிறவராய் அற்புதங்களை செய்வீராக. உங்களை செய்வீராக. அற்புதம் கர்த்தர் இது அப்படியே செய்ய போகிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. மக்கள்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சபைகள்லாம் பெருகட்டும், ஊழியர்கள் நல்லா இருக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, சபையில பெரிய வளர்ச்சி உண்டாகட்டும். ஆமென். இந்த வருஷம் எங்களுக்கு நீ ரெகோபோத்தை வைத்திருக்கிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி அப்பா. நாங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்வோம். ஆமென். அழிந்து போக உலக மக்களை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆதாயப்படுத்துவோம். ஆமென். இயேசுவின் நாமத்தில். அப்படி செய்ய போற தேவக்காய் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. எனக்கு உதவி செய்வீராக, உதவி பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஜெயமாய் நிற்பீராக. ஆமென். உமக்கே துதி மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். டியர் பீப்பிள், சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். என்றும் மறவாதே. ஆமென். God bless you people. Good night so much. Love you so much from the bottom of our hearts. உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து ஆழத்தில் சொல்லுகிறோம், உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். Love you so much. Stay tuned with the word. Stay tuned to ஜெபமே ஜெயம். தொடர்ந்து கேளுங்க, அந்த பெரிய காரியங்கள் வாழ்க்கையை செய்வாராக. ஆமென். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். சம்பூர்ணம். 1ஆம் தேதி சாதாரணமா போச்சு நினைக்காதீங்க. 2ஆம் தேதி பாருங்க வேற லெவல்ல இருக்கும். 3ஆம் தேதி பாருங்க அப்படியே இந்த வருஷத்தோடைய 365வது நாள் வரும் பாருங்க, கடகடன்னு ஓடி முடியும். திடீர்னு பார்த்தா சொல்லுவோம் டிசம்பர் 31, 25, அடுத்த நாள் ஜனவரி 1, 2026 சொல்லுவோம். ஓடும் கட 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 கட. ஆனால் எது மாறினாலும் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய கிருபையும் அவருடைய அன்பு மாறவே மாறாது. ஆமென். சந்தோஷமா இருங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட் டுவர்ட்ஸ் யுவர் கோல். அதை அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற உற்சாகமா இருங்க. பெற்றோர்களை மதிங்க, பிள்ளைங்க நல்லா வளங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஊழியக்காரர்களை நல்லா கடன் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா. ஆமென். God bless you people. Love you so much. மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். Thank you so much. God bless you. Love you.